Okay, 3, 2, 1, and go. Okay, please give a big round of applause and once again a big congratulations to the whole second chance team. இந்த பாடல் வந்து பிரம்மாண்டமான வெற்றி பெறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சபரி. ஒரு பெரிய கைத்தட்டலும் கொடுத்துடலாம். ஸோ எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஏக்கமா இருக்கும். அந்த ஏக்கத்தை காட்சியா வடிவமைச்சு ரொம்ப ரொம்ப அழகா வந்து காமிச்சிருக்காரு. ஸோ அந்த பாடல் வரிகள் சொல்லவே வேணாம். எனக்கு வாழ்க்கை வயது இல்லை, ரொம்ப ரொம்ப அழகா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காங்க. அண்ட் ஆட தெரியாதவங்களை கூட ஆட வைப்பாங்க. அண்ட் அவரு வந்து சொல்ல வேணாம், மகேஷ் அவர்கள் பயங்கரமா டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் மகேஷ் அவங்க அம்மோபிராமி உங்க கண்ணிலே எல்லாத்தையும் முழுங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகான ஒரு கண் உங்களுக்கு. ஸோ மறுபடியும் மொத்த டீமுக்கும் ஒரு பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படைப்பை வந்து பண்ணதுக்காக. ஸோ இப்போ ஒருத்தரா ஒர்க் பண்ண எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லவே வேணாம், அவரோட கோரி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி தான் வந்து நிறைய கண்டென்ட் உள்ள வைக்கணும்னு சொல்லி நிறைய ஸ்டெப்பை இது பண்ணிட்டாரு மாஸ்டர். அது ஒரு வருத்தம். ஆனால் மற்றபடி சாங் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நன்றி, தேங்க்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மகேஷ் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ ஜோடியில் ஒன்றா ஒர்க் பண்ணோம் அப்போலேருந்து இப்போ வரையுமே சச் அ ஹார்ட் ஒர்க்கர். ஸோ அதுக்கான பலனாக தான் நான் இதை பார்க்குறேன். அண்ட் செகண்ட் சான்ஸ் டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸ்ரீவி பிரதர், ஐ மீன் ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட கம்போசிங், ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த அம்மு அபிராமி அப்படின்னாவே கூப்பிடுவாங்க, டப்புனு போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்றது இல்லாமல் இதில் வந்து திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சுட்டவனே திரும்பி 2 பேரும் மூஞ்சு பார்த்துட்டோம். இப்போ இதை பத்தாலும் பேசுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லம்மா அதான் திருப்பி எழுப்பிட்டாங்களே அப்படின்னு சொன்னேன். ஸோ ரொம்ப சூப்பரா இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஐ மீன் கரெக்ட்லி பண்ணும்போதே சொல்லியிருக்கேன், உங்களோட டான்ஸும் உங்களோட ஆக்டிங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது இதுலேயும் இருந்தது, செம்மையாக இருந்தது. அண்ட் மகேஷ் சொல்லவே தேவையில்ல, பேசிக்காக ஹி இஸ் எ டான்சர் அண்ட் டான்சர் டர்ன்ட் ஆக்டராக இப்போ என்னால் பார்க்க முடிஞ்சுது. சூப்பராக இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் த ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சிறப்பு தோற்றத்தில் வந்த சரத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ இந்த எஸ், ஸோ ஜிவி சார் தனியாக பாடினா செம்மையாக இருக்கும், நரேஷ் ப்ரோ தனியாக பாடினா செம்மையாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து இது பாடியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஸ்பெஷலாக ஃபீல் ஆனது வந்து நரேஷ் பிரதரை இங்கே மீட் பண்ணது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி பிரதர் உங்களை மீட் பண்ணது. நிறைய தடவை உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், பட் இங்கே மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீதர் மாஸ்டர், நான் இப்படி திரும்பிக்கிறேன், எப்போ ஒன்னா ஒர்க் பண்ணுவோம்னு கேட்பாரு. நானும் சீக்கிரம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். அது இன்னும் நடக்க மாட்டேங்குது மாஸ்டர். செம்மையா பண்றோம் மாஸ்டர், சீக்கிரமே பண்றோம் மாஸ்டர். இதெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது. இப்பவே ஒரு மூணு ஐயோ மாஸ்டர், அம்மு ப்ளீஸ் நீங்க ஜாயின் பண்ணலாம். எப்படி கம் ஆன் ப்ளீஸ் ஜாயின். ஸ்டெப் அப்படின்னா ஸ்ரீதர் மாஸ்டர் தான் ஸ்டெப். ஸோ அதுக்கு நான் வெயிட்டிங் மாஸ்டர். அண்ட் ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில். மகேந்திர பிரதர், சௌந்தரண்ண எப்போ மீட் பண்ணாலுமே ஒரு வைப் இருக்கும் சௌந்தரன்ட்ட. ஸோ இன்னைக்கு மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபீல்ஸ் லைக் அ பிரதர் ஆல்வேஸ். ஸோ தேங்க்ஸ்ண்ணே. இங்கே எல்லாரையுமே மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். யாரையாவது மறந்துட்டேன் அப்படின்னா என்னை மன்னிச்சு திரும்ப உங்களோட நண்பனாக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் and wishing all the best to second chance team. Thank you. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகையுடைய நண்பர்களுக்கும் மீடியா ப்ளஸ் நண்பர்களுக்கும் காலை வணக்கம். மேடையில் அமர்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கு. அதிக சொன்ன மாதிரி தம்பி நீ ஷூட்டிங் பாவம். எனக்கு இப்போதான் தெரியுது, சில பேர் வருவாங்க டக்கு டக்கு பேசி முடிச்சுட்டு போகணும்னு நினைப்பாங்க. அப்போ நான் நினைப்பேன், ஓ இது
வெயிட் பண்ண மாட்டாங்க, பிகு பண்ணுறாங்கன்ற மாதிரி நான் சும்மா நினச்சிப்பேன் என்னோட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம். இப்போ நான் பிஸியாக இருக்கும்போது தான் தெரியுது அதனுடைய கஷ்டம். ஆனால் நானுமே பேசிட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அது ஒரு மாதிரி அநாகரிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா 11 மணிக்கு ஏடிஜிபியோட மீட்டிங் எனக்கு கொடுத்துருக்காங்க. அவர் 2-3 நாளாக நம்ம கேட்டு இன்னைக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த டீமோட ஹீரோ தான் என்னை இன்வைட் பண்ணார், மகேஷ். எனக்கு தெரியும், ஒரு 2-3 ஈவெண்ட்டில் மீட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு கடின உழைப்பாளி, எப்போவுமே வந்து பாசிட்டிவாக இருப்பாப்புல, ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு அந்த ஒரு வெறியோடய இருப்பாப்புல. இவருடைய தூக்கத்தில் நான் பார்க்கல, பட் இந்த இது பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சில இதெல்லாம் பார்த்தா கார்த்தி நம்ம ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அம்மா காமி பற்றி சொல்லவே தேவையில்லை, அவங்க ஒரு எக்ஸ்பிரஸ் கியூன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன், நான் 2-3 ஈவெண்ட்டில் நானும் அவங்களும் போயிருக்கோம். இப்போ நான் பர்சனலாக நோட் பண்ணது என்னென்னா, அவங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் நிறையா இருக்குங்க. ஆமாம், ஒரு பெரிய டைரக்டர்ஸ் யாராவது நீங்கள் ஹியூமர் சப்ஜெக்டில் வேணால் அம்மாவை வந்து நீங்கள் நினச்சி எழுதலாம். எனக்கு இப்போ வரும்போது என்னங்க லேட் ஆகிடுச்சு, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்கள் தானேங்க ஹீரோயின் கேட்டேன். ப்ரோ நான் தண்ணி கேட்டு போட வந்தேன் ப்ரோ, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இந்த மாதிரி சும்மா கவுண்டர் கொடுத்தாங்க. அந்த அந்த எக்ஸ்பிரஷன் அந்த ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி கோயம்புத்தூர் ஒரு ஈவெண்ட்டில் வந்தப்போ கூட ஒரு பெரிய ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன், நல்லா பெரிய லெகங்கா மாதிரி போட்டுட்டு அவங்க ஃபேஷன் ஷோ வரணும், அதெல்லாம் பண்ணணும். இருந்தாலும் ஒரு டென்ஷன் இருக்குது. அழகாக வந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சு ஒரு பெரிய ஒரு கேலப்பிங் ஆக்கிட்டு போனாங்க. ஸோ டைரக்டர்ஸ் அம்மு அபிராமி வந்து சூப்பராக வந்து அவங்க ஹியூமர் பண்ணுவாங்க. அண்ட் டிரெக்டர் நான் வந்து ஒரு 3-4 டேஸ் முன்னாடி பார்த்தேன், யாருன்னே தெரியாமல் வேற ஒரு ப்ரொடியூசர் தினேஷ் மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போ அங்கே பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஐடியா வந்து ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா இது ரொம்ப எனக்கு வந்து என்னன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி சிந்திச்சு செயல்படணும்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாருக்குமே இதை நம்ம பேசாம இருந்திருக்கலாமே, இல்லை இதை நம்ம சொல்லியிருக்கலாமே, அந்த யோசிச்சு செயல்படுறதுக்கான விஷயமா தான் இதை நான் பார்க்குறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு அந்த ஆரம்பத்தில் இவன் யார் ஷார்ட் டெம்பரா, இவன் கிரிமினலா, அது மட்டும் தான் எனக்கு கன்வே ஆகலை. மற்றபடி அமேசிங். அந்த எடிட்டிங் சூப்பராக இருந்தது, உங்கள் ஐடியா சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இதை படமாகவே பண்ணலாம். இந்த கான்செப்டை, இந்த டீமை வந்து என்கரேஜ் பண்ண ப்ரொடியூசருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிங்க. இது பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு நான் திரும்ப சொல்கிறேன், இந்த இண்டஸ்ட்ரியில் டிஜிட்டல் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஈஸியாக ஃபிலிம் மேக்கர் ஆயிடுறாங்க. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய கோ டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் 15 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கலாம், இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களால பொருளாதார ரீதியாகவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியல, ஒரு ஆல்பம் பண்ண முடியல. அப்படி இருக்க சூழலில் நீங்கள் பண்ணுறது இட்ஸ் பிக் திங். நீங்களும் பெரிய படம் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கணும் வாழ்த்துறேன். அண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க, ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. இந்த படத்தில் இது வைரமுத்து சார் பற்றி சொல்ல தேவையில்லை, ஜி பிரசாத், நரேஷ், மியூசிக் சூப்பர் சார். ஒரு மெலடியாகவும் இருக்குது, ஒரு பீட் ஃபுல்லாகவும் இருந்தது, ஒரு மாதிரி ரித்தமிக்காக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம ஒரு அழகாக கேட்குற ஒரு மூடு, அதுக்குள்ள ஸ்டோரி. நரேஷ் சார், எவ்ரிஒன் எல்லாருமே அவங்க வேலையை சூப்பராக பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள். இதே டீம் செகண்ட் சான்ஸ் வந்து படமாக வரணும். ஸ்ரீதர் மாஸ்டர் சார் பின்னிட்டீங்க, அவரை சொல்லிடுறேன், நான் ஜோடியில நல்லா ஆடிக்காரு, இதில் நல்லா பர்ஃபெக்டாக மூவ்மெண்ட் பண்ண வச்சுருக்கீங்க, நான் சொல்ல தேவையில்லை. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த மீட்டிங் நம்ம படத்தோட சக்ஸஸ் மீட்டிங்கில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீதி. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, பட் இந்த சாங்கில் முதலாளி அம்மா ப்ரொடியூசர் அவங்களை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். இந்த பாட்டு பண்ணும்போது பார்க்கல. தேங்க்ஸ். மகேஷ் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் இந்த சாங்கில் எனக்கு. அவர் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆக்ட் பண்ணுவார்ன்றது இந்த சாங் வச்சு தான் எனக்கு தெரியும். நல்லா டான்ஸ் ஆடுவார், பட் ஆக்ட் பண்ணுவார் தெரியும். ஒரு ஹீரோ மாதிரி இந்த பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு என்னோட என்ன சொல்கிறது, வைரமுத்து சார் சொல்லுவார், என்னோட பாடலுக்கு நியாயம் செய்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி மகேஷ் வந்து எமோஷ்னலி அந்த சாங்கை கனெக்ட் பண்ணிட்டாரு. அம்மா அபிராமி அவங்கள பற்றி நான் சொல்லுவேன், எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக இந்த சாங்கில் அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்களா, அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் வந்து என்னோட ஒய்ஃப். அவங்க தான் வந்து மேக்கப் போட்டாங்க. தேங்க்ஸ், வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஷெரின், தேங்க்யூ ஷெரின். யா, நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் வர மாட்டேங்குது. மேபி நெக்ஸ்ட் மேடில் ட்ரை பண்ணுறேன். எல்லோரும் சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸ்ரீதர் மாஸ்டர் அவர் வந்து சொன்ன மாதிரி ஹூக் ஸ்டெப்னாலே வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இல்லை, ஆக்சுவலாக அவர் வந்து இன்னைக்கு இந்த பாட்டில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் மெலடிக்கு ஸ்பேஸ் கொடுத்தது அவர் தான்.
ஸோ அவரோட சாங்கில் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல் பண்ணாமல் இந்தந்த போர்ஷனுக்கு டிரெக்டர் கூட அப்படி ஒரு பிளெண்ட் ஆகி ஸோ இந்த சாங் அவரை அந்த டிரெக்டர் என்ன சோல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் ஸ்ரீதர் மாஸ்டர். ஸோ தேங்க்யூ சார் ஸ்ரீதர் மாஸ்டர் சார். ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சாங்கில் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில். யா நரேஷ் ஐயர் சார், ஜிவி பிரகாஷ் சார், பெரிய நன்றி. நீங்கள் என்னோடய பாட்டை அக்செப்ட் பண்ணி நீங்கள் பாடினதுக்கு பியூட்டிஃபுல்லாக பாடிருக்கீங்க. அண்ட் நான் நினைக்கிறேன் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நீங்கள் பாடினதுலேயே பெஸ்ட் சாங் இருந்துதான் நினைக்கிறேன். யா இவங்க 2 பேரோட காம்பினேஷன், ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் நரேஷ் சார் அவங்களோட காம்பினேஷன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மெர்சல் ஆக்ஷன் தளபதியோட சாங் வந்து மெர்சலில் வந்து பாடியிருக்காங்க. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் என்னோட சாங் பாடியிருக்காங்க அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன குட்டி சந்தோஷம். ரக்ஷிதா சுரேஷ் ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. அவங்களோட அந்த சோல் அந்த அம்மோ பிரமி கூட அப்படியே மேட்ச் ஆகிருந்தது, பக்காவாக இருந்தது. அவங்களோட அம்மோ பிரமி பாடுற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லாக பாடியிருந்தாங்க. யா சபரி சபரி வந்து ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரி ஒரு சாங் வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து நான் நினச்சேன் இட்ஸ் நாட் யூஸ்வல் சாங் ப்ரோ, கெட் ரெடி ஃபார் தட் அப்படின்னு சொன்னார். ஒரு எமோஷ்னல் ட்ரிப் ஒரு சாங் பண்ணோம். அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாத்தையும் கிராக் பண்ணது வந்து சபரி தான். இந்த டியூன் வந்தது இவ்வளோ நல்லா வந்திருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு முழு காரணம் சபரி அண்ட் மகேஷ். ஏன்னா அவங்க தான் எனக்கு என்ன நெக்ஸ்ட் வர போகுதுன்னு எனக்கு எப்பவுமே எந்த ஒரு கம்போசருக்கும் தெரியாது. அதை எடுத்து வரவங்க வந்து அவங்க தான். அவங்க வந்து அந்த சிற்பி மாதிரி அவங்க தான் அந்த ஒரு டியூனை எடுக்கிறது நம்மக்கிட்டேருந்து. ஏன் நிறைய பேச வரல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு ஈவெண்ட்டில் நான் வந்து மறந்துட்டேன், வைரமுத்து சார் அவர்கிட்ட இந்த சாங் நான் அப்ரோச் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி எதுக்கு இப்போ ஆல்பம் சாங்லாம் எப்படி நான் அப்படி அப்படின்னு சொன்னார். இல்லை சார், இது வந்து ஆல்பம் சாங் இல்லை, அதுதான் டைட்டிலாக போட்டிருக்காங்க, மோர் தென் ஆல்பம் சாங். ஸோ ஒரு ஆல்பம் சாங்னா இப்படி தான் இருக்கணும்னு அந்த டெம்ப்ளேட்டை உடச்சி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணது வந்து சபரி ரியலி. நீங்கள் வந்து இந்த ஒரு சாங் போது நீங்கள் ஒரு டிரெக்டர்ன்றதுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இதுலேருந்து ஏதோ ஒரு சோர் தானே பதம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இது வந்து ஒரு எவ்வளோ ஒர்க் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு ஒரு ஃபைனல் அவுட் பார்க்குறீங்க, 2 இயர்ஸாக ஐ மீன் அது வந்து அவர் அது ஆரம்பிச்சுலேருந்து இப்போ வரைக்கும் இது வந்து எவ்வளோ ஒர்க் போட்டு நேற்று நைட்டு வரைக்கும் கூட அவர் வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார். நான் கூட சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாளைக்கு காலைல ஈவெண்ட் இருக்குது, சீக்கிரமாக வேறு வரணுன்ட்டு. லாஸ்ட் நைட் வரைக்கும் கூட ஒர்க் பண்ணி சிஜி ஒர்க்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதை. ஸோ இதுதான், ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வெளில வரைக்கும் தான் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கப்புறம் எது அதுன்னு எந்த சாக்குமே நம்மளால சொல்ல முடியாது. அதனால ரொம்ப நேர்மையாக அந்த இந்த டீம் ஒர்க் பண்ணிச்சுங்க. இது எல்லா விஷயம் கோ த்ரூ பண்ணது, ஐ மீன் அந்த டைம் எடுத்து ஒர்க் பண்ணது, எல்லாரும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் இருந்தாலுமே இதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டது வந்து ரியலி. இது எனக்கான விழா இல்லை, டெஃபினட்டாக இது எனக்கான விழா இல்லை, இது எங்கள் டீமுக்கான விழா. ஸோ நான் அப்படிலாம் நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே ஈக்குவலாக ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்றதை நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். ஸோ யா, தேங்க்யூ மாஸ்டர் மகேந்திரன் ப்ரோ, தேங்க்யூ ரிவா ப்ரோ, சவுந்தர் ப்ரோ, சார் தினேஷ் சார், ஆல்பி ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ப்ரொடியூசர் கிட்ட நான் ஆரம்பிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு அம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்மளுக்கு உயிர் கொடுக்கறதுலேருந்து மச்சான் அது சைலண்டில் போகிறோம். நம்மளுக்கு உயிர் கொடுக்கறதுலேருந்து, நம்மளுக்கு இந்த உலகமே என்னென்னு காமிக்கிறதுலேருந்து, நம்மளை ஒரு இடத்துல செட்டில் பண்ணுற வரைக்கும் அம்மா அப்பா இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம். அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல், அதே தான் சினிமாவுக்கும். ப்ரொடியூசர்ஸ் தான் எங்கள் எல்லாருக்குமே அம்மா அப்பா எல்லாமே. அப்படி ஒரு அம்மாவை இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் உட்காந்துருக்கும்போது தட் இஸ் ஸோ நைஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டில் இந்த மாதிரி நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸாக, நல்ல மைண்டடாக,
லைக் நம்ம பாட்டு நல்லா வரணும், நம்ம கூட நடிக்கிற நம்ம ஹீரோ நல்லா வரணும், ஹீரோயின் நல்லா வரணும் அப்படின்ற சென்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த படம் அந்த பாட்டு எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கும். வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து லைட்டாக மிக்ஸ் ஆகி லைட்டாக ஒருத்தங்க ஓகே அதை பார்க்கலாம் இது பார்க்கலாம் இல்லை என்ன அப்படின்னு நினச்சாலுமே யாரோ ஒருத்தங்க அது வந்து மெயின் கீ டெக்னீஷியன்ஸாக இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இந்த கேன் பி எனி ஒன். அவங்க எங்கே நினச்சாலும் அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகிடும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகாமல் நீங்கள் தான் எல்லாரையும் கரெக்டாக கேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சூப்பராக பண்ணுங்க. அண்ட் கேமராமேன், எடிட்டர், டைரக்டர்ஸ், ஐம் சாரி எனக்கு உங்கள் பேர் தெரியல. அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். இந்தியா டைரக்டர் அம்மான்னு சொன்னோடனே அப்பா கோவம் வந்துடும். எங்களுக்கு அப்பா டைரக்டர்ஸ் தான். ஆல் த வெரி வெரி பெஸ்ட். நான் உங்களுடைய விஷுவல்ஸ் பார்க்கல, நான் கொஞ்சம் லேட்டாக தோணி எழுந்திரிச்சு அர்ஜென்ட் ஓடி வந்தேன். சாரி ஃபார் திஸ். அண்ட் கண்டிப்பாக நான் வந்துட்டு ரசிகனாக நான் வந்துட்டு சேனலில் பார்க்குறேன், சரிகமாவில் பார்க்குறேன். ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர், நிறைய பேரை வந்துட்டு நம்ம ஃப்ரம் த டே ஒன்லேருந்து நம்ம ஸ்டாராக பார்த்துக்கிட்டே இருப்போம். இன்னொன்று அவங்க எங்கே இருந்தாலுமே நம்ம கண்ணு டக்குன்னு ஒரு செகண்ட் அப்படி போகும். அப்படி ரொம்ப ஸ்க்ரீனை வந்துட்டு டப்பு டப்புன்னு அங்கங்கே அவர் வர்ற ஷார்ட்லாம் கேப்சர் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட், ஒரு 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 டான்ஸ் மாஸ்டர், ஒரு சினிமா ரசிகன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீதர் மாஸ்டர் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நானும் ரொம்ப சின்ன வயசு ஒழுங்காடுறா அப்படின்னு சொன்ன காலத்துலேருந்து தம்பி வாங்க இந்த மூமெண்ட் ஆடுங்க அப்படின்னு சொல்கிற காலத்து வரைக்கும் நான் கூட இருந்திருக்கேன். அண்ட் யா, இந்த மாதிரி நல்ல நல்ல சாங்ஸ் வரணும், இந்த மாதிரி மாஸ்டரில் இருந்தால் கண்டிப்பாக நல்லா வரும். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஜிவி ப்ரோவும் நரேஷ் ப்ரோவும் பாடியிருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நரேஷ் ப்ரோலாம் எத்தனை நாள் வந்துட்டு காரை ஓட்டும்போது உங்கள் பாட்டெலாம் போட்டு கேட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தாலும் அப்படியே கூலாக இருக்கேன். நான் ஐம் வெரி ஹாப்பி மீட்டிங் யூ பிரதர். அண்ட் மியூசிக் டைரக்டர் பிரதர், நீங்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் நிறைய சாங்ஸ் பண்ணணும். மியூசிக் வந்துட்டு அவன் என்ன டிப்ரெஷனில் இருந்தாலும் அவனை காலி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் அம்மு, சவுத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் அம்மு அபிராமியை பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சின்சியரான ரொம்ப ஒரு படம் நல்லா வரணும், ப்ரொடியூசர்ஸ் நல்லா கரெக்டாக அவங்களுக்கு நல்லா இருக்கணும், ஒரு டைமுக்கு ஒரு லொக்கேஷனுக்கு போகணும், ஒரு சீன் நல்லா வரணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. எல்லாருமே அப்படி தான் யோசிச்சு சினிமாவுக்கு வராங்க. பட் கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தங்க வந்துட்டு ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஹைதராபாத்தில் நான் ஒரு ஷூட்டிங் போனால் அங்கே நான் அம்மாவை பார்க்குறேன். சென்னையில் இங்கே எங்கேயாவது நான் எங்கேயாவது இருந்தால் அம்மாவை பார்க்குறேன். டக்குன்னு ஃபோன் ஒன்று அம்மாவை பார்க்குறேன். அம்மா இப்போ நீங்கள் இருக்கிற இடம், இந்த இடம் வந்துட்டு எனக்கு பர்சனல் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக உங்கள் கோ ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது இது கிடையவே கிடையாது. ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும், ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும். விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் மகேஷ், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஃபேமிலி வந்துட்டு சினிமா கிடையாது. நான் மட்டும்தான் சினிமாவில் ஃபஸ்ட்டு. எங்கள் அப்பா எங்கேயோ நடிக்கணும்னு ஆசைப்பட்டார், அவரால் அது முடியல, என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ இவ்வளோ தான் எனக்கு சினிமா, எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததான். அதை தாண்டி சினிமா ஒவ்வொரு நாளும் நான் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களையும் பார்க்கும்போது நான் சினிமா நான் ரொம்ப கற்றுப்பேன். மகேஷெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்னடா நீ வந்து ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கவங்க பார்த்தா எனக்கு ஒரு எனர்ஜி வருது மச்சான் அப்படின்னு. ஆக்சுவலி அது கிடையவே கிடையாது. என் எனர்ஜி இவங்களை மாதிரி அதுங்களை பார்க்கும்போது வர்றது தான். ஏன்னா அவன் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நல்லா வரணும், சமயம் பண்ணணும் மச்சான், அது பண்ணணும் இது பண்ணணும் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் சொல்லிகிட்டே இருப்பான் மச்சான். அவனோட எனர்ஜி உன்னுடைய தாட் ப்ராசஸ்க்கு நீ ரொம்ப ரொம்ப நல்லா வரும்னுச்சு. இந்த ஸ்டேஜ் ஒன்றுமே இல்லை மச்சி, இதோட இன்னும் பெரிய பெரிய ஸ்டேஜ் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக ஒரு நாள் சமய கலந்து வந்துச்சு. ஆல் த வெரி பெஸ்ட். சரத், நான் மச்சான் முடிச்சாலும் ஜிம்மு போவேண்ணா. ஓகே, ஏன்னா சரத் இப்போ வந்து காமெடியெல்லாம் விட்டுட்டு அவன் ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸாக ஒரு மாதிரி வில்லன் மாதிரியே வந்துட்டு இருக்கிறான். எனக்கு அது என்னன்னு தெரியல. சரத், ஆல் த வெரி பெஸ்ட்டாக. எல்லார பற்றியும் பேசணும், உன்னை பற்றி பேசணும்னு நினைக்காத மச்சான். நீ ஒரு பர்சனல் இன்ஸ்பிரேஷன். யூ நோ தட் வெரி வெல். அண்ட் லவ் யூ ஸோ மச். அண்ட் ஹோல் டீமுக்கு வாழ்த்துக்கள். சரிகமாவுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அவங்க நிறைய நல்ல சாங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த டீம் இன்னும் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா இவங்களோட வாழ்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ. Thank you, Mahendran, for such a wonderful speech. Next, I would like to welcome Sid. இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் எப்பவும் போல் ப்ரொடியூசர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சேன். ஆனால் நான் சொல்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா இங்கே வந்து என்னுடைய நண்பன் மகேஷ், எப்போவுமே நான் ஃபோன் பண்ணுவான், மச்சான் ஏடா இருக்கு கொஞ்சம் வாடா வீட்டுக்கு வேடா அப்படின்னா, திடீர்னு வெளியில் வேறு இடம் இருப்பாங்க விளாடுவான், டீ சாப்பிட விளாட்னா அந்த மாதிரி ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டான் ஷூட்டிங்கு. மச்சான் ஏடா இருக்கு அப்படின்னா வீட்டில் தான் இருக்கேன்னா மச்சான் இல்லை ஒரு ஷூட் வாடா.
திடீர்னு சூப்பர் தான், சரி பேமெண்ட் தருவியா அப்படின்னு. அப்புறம் சும்மா தான் வந்தேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி திடீர்னு ஆல்பம் சாங்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு புரியல, என்னடா வாங்கண்ணா ஆல்பம் சாங்குண்ணா. அதுக்கப்புறம் நேற்று ஒரு ஃபோன் பண்ணேன், மச்சான் எங்கடா இருக்கேன், நான் வீட்டில் தான்டா இருக்கேன், சொல்கிறா என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு. இல்லை நாளைக்கு பாட்டு ரிலீஸ் ஆகுது வாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அப்படி ஆரம்பிச்சது. சூப்பராக வேற லெவல் செம்மையாக வந்திருக்கு. அதுக்கு வந்து முக்கிய காரணம் சபரி பிரதர், வேற லெவல் பிரதர், செம்மையாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது வந்து முத்து பிரதர் உங்களுக்கு தான். ஏன்னா அன்றைக்கி வந்து நான் நடித்த 2 சீன் எனக்கே தெரியும். நான் யோசித்தேன் எப்படி எப்படி வச்சாரு எனக்கு தெரியல அப்படின்னு. ரொம்ப 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 நன்றி பிரதர் வச்சதுக்கு, தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லோ மோஷன், அதாவது வந்து பிரதர் அவருடைய வந்து ஒர்க்கு வந்து இங்கே நடக்கிறதா ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ஸ்பாட்டில் என்ன ஸ்பீடுப்பா வேற லெவல் பிரதர். அங்கே வந்து நான் நினச்சி பார்க்குறேன், அன்றைக்கி ஒரு நாள் தானே டைம் எடுத்தாங்கன்னா அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சூப்பர் பிரதர், தேங்க்யூ. அப்புறம் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஸ்ரீவி, எப்போவுமே நானும் அவரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டு தான் பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் எப்போ பண்ணுறீங்க தம்பி, நீங்கள் எப்போ பண்ணுறேன்னு சொல்லி நான் பண்ணுறேன் அப்படி நானும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பண்ணிட்டோம், நானே அதில் இருக்கேன். ஆமாம், நான் எங்களுக்கே தெரியாது நான் இங்கே இருக்கேன்னா, அவர் இங்கே இருக்கேன்னு எனக்கு என்ன இங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. சரி, ஓகே. அப்புறம் நகேஷ் பிரதர் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர் அன்றைக்கி வந்து சொல்லும் போது மகேஷ் கிட்ட கேட்டேன் டான்ஸு அப்படின்னு சொன்னோன்னே, டான்ஸா சரி யார் மாஸ்டர் சீரியல் மாஸ்டர், அப்போ நான் வரல. ஏன்னா அவர் இந்த ஸ்பீடாலாம் போட்டு கீழே எல்லாம் எனக்கு தெரியாதுடா வேணாண்டா அப்படின்னா. இல்லைடா உங்களுக்கு ஆடுறதே இல்லை, நீ வந்து சும்மா என்னை பார்த்துட்டு போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னான். அப்பாடா அப்போ ஓகே நான் வரேங்க மாஸ்டர், தப்பிச்சிட்டேன் உங்ககிட்ட இருந்து. ரீல்ஸ் ஐயோ ஆமாடா, இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, சரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் தினேஷ் அண்ணன் முன்னாங்கத்தெல்லாம் பேசிட்டு தான் நான் போகல, தம்பி எல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஏன் படம் தான் ஆரம்பிச்சிருக்கேன், விஜய்க்கு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து படம் நல்லா இன்னும் எனக்கு பிஸ்னஸ் பண்ணலாமா கேட்குறேன் அப்படின்னா. தேங்க்யூண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அப்புறம் மாப்பிள்ள ஜிம்முக்கு 10 மணிக்கு போகலான்னு ஃபோன் பண்ணாங்க எனக்கு, மணி 11:30 போகலாமா. சரி நிறைய உண்மை நீங்கள் வளரி இருப்பேன் ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு படத்தில், சரி அளவில் சொல்லலை. தேங்க்யூ ஸோ மச். கெட்டப்லாம் சொல்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். சொல்லாமல் மறந்துட்டு போனாலும் பிரச்சனையே இல்லை, அம்மும் சொல்லாமல் போயிட்டேன் அது பெரிய பிரச்சனை ஆகிடும். அம்மும் நல்ல வேலை இருக்குது உங்களை சொல்லலை, சூப்பர் செம்மையாக வந்துருக்கு. தேங்க்யூமா, ரொம்ப ரொம்ப நன்றி. Joseph, extremely sorry. That was supposed to be a joke. Sorry. So, thank you. So, அடுத்ததாக all the guests and press number V2. இங்கே ஆரம்பிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் இந்த சாங்கில் பாடுறதுக்கு காண்டாக்ட் பண்ணது ஸ்ரீவி அவர்கள் தான். ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் மியூசிஷியன். இப்போது எவ்வளோ நேரம் பேச வராது சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அவர் பேசினாரு. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டூடியோலையும் ஒரு லைனும் இப்படி வேணும் அப்படி வேணும் புரிஞ்செடுத்தாரு. ஆனால் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஒண்டர்ஃபுல். உங்கள்கிட்ட நிறைய கற்றுண்டேன் வேல் சிங்கிங், இதை இப்படி பாடி கொடுங்க அப்படி பாடிங்க, நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஒன்று கேட்டு வாங்கினார். அண்ட் ஈவன் ஷபரி டைரக்டர் அவரும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இதையும் டிஸ்கஸ் பண்ணி அப்போ அவ்வளோ பேஷனேட்டாக நல்ல டைம் எடுத்து தான் பண்ணோம். ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் சாங். அப்புறம் ஸ்ரீராம் மாஸ்டர் உங்கள் கொரியோகிராஃபி இஸ் ஒண்டர்ஃபுல் ஆஸ் யூஷுவல், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இட்ஸ் மேட்சிங் த சாங் பியூட்டிஃபுல்லி. அண்ட் மகேஷ் and Amu, you look wonderful on screen, the chemistry is wonderful and the visuals are so beautiful, everything matches and blends so beautifully. செம்மையாக ஆடிருக்கீங்க. அப்புறம் I think one important point is of course the choreography, even the cinematography is wonderful. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, இதில் இண்டிபெண்ட் மியூசிக் ஒரு சைடு இருக்குது அண்ட் ஆல்சோ சினிமா ஆன் தி அதர் சைட். ஐ திங்க் இது ஒரு நல்ல பிளெண்ட், பிகாஸ் ஒரு நல்ல ஸ்டோரி லைன் எல்லாம் யோசித்து அதை டிரெக்ட் பண்ணி அதை கன்செப்ஷுவலைஸ் பண்ணி இவ்வளோ ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் கொண்டு வந்து இது
இதை நடத்தி வைக்கிறது ரொம்ப ஒரு சிரமப்பட்ட ஒரு வேலை. ஸோ அது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளெண்ட் ஆஃப் த ஸ்டோரி லைன், தட் இஸ் சினிமா அண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக். ஸோ ஐ திங்க் இந்த பாட்டுலேருந்து ஒரு புது ட்ரெண்ட் அப்படி கூட ஆரம்பிக்கலாம். வேற ஒரு ஸ்டோரி போர்டோட ஒரு நல்ல சாங் லான்ச் பண்ணி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறது. ஸோ தட்ஸ் சம்திங் நியூ அண்ட் வண்டர்ஃபுல். And finally, a very big thanks to producers Karthik and Madhu for making this happen. And the entire team, ellarume romba passionate. They worked for hours and hours to make this happen. So I want to wish the entire team all the very, very best. And thank you for having me. Thank you. இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுட்டேன். வழக்கமாக அந்த மேடை பேச்சுனாலே இந்த கொஞ்சம் நடிங்க பாஸ் ப்ரோக்ராமாக தான் எனக்கு இருக்கும். ஏன்னா ஒரு அந்தளவுக்கு வராது. ஸோ எனக்கு பேசி கை தட்டி வாங்கலாம் பழக்கம் இல்லை. பேசாமல் நீங்களே ஃபஸ்ட்டு கை தட்டிடுங்க. இந்த ப்ராஜெக்டில் நான் பண்ணதுக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மை ஒய்ஃப். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அதான் மகேந்திரன் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்டோட அம்மா, ஸோ லைக் மது அண்ட் கார்த்திக். ஸோ அவங்க இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி அவங்க என்னோட ஃப்ரெண்டோட ஒரு ஃப்ரெண்டு எங்களோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நாங்கள் பண்ணியிருந்தோம். நானும் சபரியும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு ஸோ அவங்க வந்து கேட்டாங்க, நல்லா இருக்கு ஷார்ட் ஃபிலிம், ஓகே நம்ம சேர்ந்து ஒரு ஏன் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டாங்க. ஸோ அப்படி உருவானது தான் இந்த ஒரு ஆல்பம் சாங். ஸோ சாங்கு அப்படிங்கும்போது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு டான்ஸ் அது மட்டும் நிறைய சாங்ஸ் அப்படி வருது. ஸோ நல்லாவும் இருக்குது. பட் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அரௌண்ட் பண்ணணும். அந்த சாங்குக்குள்ளே ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருந்தால் ஒரு கான்செப்ட் நல்லா இருக்குங்கிற மாதிரி சபரி சொன்னார். ஸோ இனிஷியலாக எனக்கு வந்து ரொம்ப ஆக்சுவலி எப்படி இது கன்வே ஆகுமா அப்படின்லாம் இருந்தது. பட் விஷுவலாக பயங்கரமாக சபரி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து ஏன்னா இது பொருள் செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலி. ஓகேங்களா, யூஸ்வலாக ஒரு சாங் ஒரு செட்டுக்குள்ளே எடுக்காமல் இது ஒரு 3-4 லொக்கேஷன் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கான அத்தனை சப்போர்ட்டுமே வந்து மது அண்ட் கார்த்திக் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் அண்ட் மது. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னோட ஹீரோயின் அம்மு அபிராமி. ஸோ எனக்கு வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி அவங்கள வந்து ராட்சசன் படத்துலேருந்து அவங்களோட ஒரு ஃபேன் தான். அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அந்த வே ஷி கேரி, இது எல்லாமே பயங்கரமாக பண்ணுவாங்க. அது அசுரன் வந்து நான் மிகப்பெரிய ஃபேன் அவங்களுக்கு. ஸோ இந்த சாங் நாங்கள் பண்ணலாம் அப்படிங்கும்போது எங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் இருந்ததும் அவங்க தான். ஸோ லக்கிலி அது எங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு. ஏன்னா இனிஷியலாக கொஞ்சம் ரொம்ப யோசித்தோம், ஓகே நம்ம ஒரு நியூ கம்பர் நம்ம கூட எப்படி அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அவங்க ஷீ வெரி ஸ்வீட். அவங்களுக்கு கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, மியூசிக்கும் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலாம் மகேஷ் அப்படின்னாங்க. ஸோ வந்தாங்க. அவங்க வந்து லைக் என்ன சாங்குக்குள்ளே வந்து ஒரு வாட்டி நாங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு வந்துருங்க, ஒரு 12 மணிக்கு அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய இடத்துல கொடுத்துருக்கோம். பட் ஐம் சாரி ஃபார் தட். சம்டைம்ஸ் ஏன்னா அது ரோடில் ஷூட் பண்ணும்போது ரெயின் எஃபெக்ட்லாம் பண்ணுறோம், சமையல் இருக்கும்போது கொஞ்சம் க்ரௌட் இருக்கனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். பயங்கர அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம இந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீபி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் டு ஒரு 10 வருஷமாக எனக்கு அவர் நல்லாவே தெரியும். 10 இயர்ஸ் நான் அப்போ முன்னாடி வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரோல் பண்ண ஒரு சின்ன படத்தில் மூலியமாக எனக்கு அவர் பழக்கமானார். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அப்போலேருந்து நாங்கள் நிறைய பேசிட்டே இருப்போம் சினிமா பற்றி. ஓகே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது நமக்கு அதுக்கு அது மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அமையணும், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பற்றி நிறைய பேசிட்டு இருந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து இப்போது கார்த்திக் அண்ட் மது இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு அடுத்த செகண்ட் எனக்கு தோணுது வந்து ஸ்ரீபி தான். ஸ்ரீபி நம்ம வந்து ஒரு ஆல்பம் ஒன்று இருக்குது, அந்த ஆல்பம் நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர் வந்து பயங்கர எக்ஸைட் ஆகி வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு நீங்கள் பார்க்குற வருஷன் வந்து ஒரு 7வது வருஷன் இது. ஸோ இதுக்குள்ளே வந்து ஏன்னா கொஞ்சம் ரிலீஸஸ் தள்ளி போகும்போதெல்லாம் அவர் அதுக்குள்ளே என்னென்ன இம்ப்ரூவைஸ் என்ன பண்ணலாம், இன்னைக்கு ட்ரெண்டுக்கு இப்போ என்ன பண்ணலாம். ஏன்னா சாங்ஸுங்கிற பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ட்ரெண்ட் இயருக்கு இயர் மாறிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து அப் டு டேட் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு வாரம் வரைக்கும் கூட ஹி இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இன்னைக்கு அது கரண்ட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. பயங்கரமாக வந்திருக்கு ஸ்ரீவி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் இந்த சாங்கை அழகாக பாடி கொடுத்த 2 நபர்கள், ஜி பிரகாஷ் சார் அண்ட் தென் நரேஷ் ஐயர். ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த குரூவில் முக்கால்வாசி பேர் நான் ஃபேன் தான். அப்படிதான் வந்து இந்த சாங் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஜிவி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த சாங்கை இந்த மாதிரி யங் டீமுக்கு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி பாடினதுக்கு, ஸோ நம்பிக்கை வச்சு பாடினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் நரேஷ் ஐயர் சார், உங்கள் சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்காத நாள் கிடையாது. நான் பைக் ஓட்டும் போதெல்லாம், காலேஜ் போகும்போது எப்பவுமே வந்து யூஸ் டு லிசன் உங்களோட சாங்ஸ் தான்.
ஸோ அவ்வளோ சூதிங்கான ஒரு வாய்ஸு, அது உங்களை பற்றி சொல்லணுங்கிறது அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ. உங்கள் கூட எனக்கு ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே மாதிரி நரேஷ் சார் வந்து நிறைய எவ்வளோ பாடல்கள் அவர் பாடியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஆல்பம் தானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாடிட்டு உடனே போகாமல் எத்தனை கரெக்ஷன்ஸ் நம்ம கூப்பிட்டாலுமே அவர் அழகாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாடும்போது எப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாரோ அதே மாதிரி தான் இருப்பார். சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். தேங்க்யூ ஸோ மச் நரேஷ் சார். ஸோ தென் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் எனக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ட் இருக்குது. என்னன்னா வந்து ஆக்சுவலாக அவரோட ஸ்டூடெண்ட் நான் என்னோட காலேஜ் டைம் இருக்கும்போது அவர் ஸ்டூடெண்ட், நான் அவரோட ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் ஜாயின் பண்ணி இன்னைக்கு வந்து அவர் கூட ஒரு படம் வந்து நான் ஒரு படம் பண்ணேன், தூக்குதுறையின் படத்துக்கு அவர் தான் கொரியோகிராஃப் பண்ணாரு. இப்போ இந்த ஆல்பமும் அவர் தான் பண்ணுறாரு. ஸோ எனக்கு அவருக்கும் அவ்வளோ பெரிய பாண்டிங் இருக்குது. ஸோ அவர்கிட்டேருந்து நான் டே டு டே லைஃப்பில் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா ஒரு சாங் அப்படிங்கும்போது ஒரு சாங் கொரியோகிராஃப் மட்டும் பண்ணிட்டு அதை எப்படி விஷுவல் எடிட் மட்டும் பண்ணிட்டு போகாமல் அந்த சாங்கை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், எப்படி அந்த மக்கள்கிட்ட போய் சேர்க்கலாம், அது டாப் டு பாட்டம் அவர்கிட்ட போனதுலேருந்து அந்த ப்ராடக்ட் அவர்கிட்ட முடிஞ்சு வெளியில மக்கள் கையில போற எண்டு வரைக்கும் அந்த பாய் அப்படின்னு ட்ரெயின் ஏற்றி விடுற கை காட்டுற அளவுக்கு அவர் வந்து எல்லாரையும் செய்வார் ஆக்சுவலி. ஸோ எனக்கு வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் இது. ஸோ இது ஐ எம் பிளஸ்ட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் தென் தினேஷனா வந்து ஒரு ரீசன்ட் டைம்ஸ் தான் எனக்கு வந்து அண்ணாவை பழக்கம் எனக்கு. ஆனால் சச் ஒண்டர்ஃபுல் ஒரு ஹியூமன் பீயிங். என்னன்னா நான் அப்போ வந்து இந்த பாட்டெலாம் முடிச்சிட்டோம். இந்த பாட்டு முடிச்சுட்டு வந்து நாங்கள் பிஸ்னஸ் அப்படின்னு போகும்போது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடங்கள் ட்ரை பண்ணோம். கரெக்டாக எங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகலை. அப்போ அண்ணாவோட எனக்கு இன்ட்ரடக்ஷன் கிடைச்ச அப்புறமா தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கோண்ணா அப்படின்னு அவர் பார்த்துட்டு உடனே ஓகே தம்பி நான் உனக்கு கொஞ்சம் சொல்கிறேன் வெயிட் பண்ணு அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லி ஓகே எல்லாருமே வழக்கமாக சொல்லுவாங்க, ஆனால் அது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் வித்தின் 1 or 2 daysல எனக்கு கால் பண்ணி தம்பி இந்த மாதிரி கம்பெனியில் போய் பாரு, உங்கள் சாங் காமிச்சு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ என்னங்கிறது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்கன்னாங்க. ஆனால் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நீங்கள் இல்லைனா இன்னைக்கு அந்த ஆல்பம் வந்து சரிகமாக இல்லை. ஸோ ஐம் வெரி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ. ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு வந்து கெஸ்ட் ரியோ. இன்னைக்கு அவர் ஷூட்டிங் காரணமாக சீக்கிரமாக கிளம்பிட்டாரு. ஆக்சுவலாக நேற்று இருக்கும்போது அவர் வந்து எனக்கு ஃபோனில் நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி. நான் ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் ஒரு 1 month பிஃபோர் சொன்னேன். பட் அதுக்கப்புறம் நிறைய டேட்ஸ் மாறிச்சு. நேற்று நைட் தான் எங்கேயும் நான் ஒரு காலே பண்ணேன், இந்த மாதிரி நாளைக்கு எனக்கு ஈவெண்ட் இருக்கு, கொஞ்சம் ரியோ வந்துடுவீங்களா அப்படின்னா. அவனுக்கு ஆக்சுவலி ஷூட்டிங் அவருக்கு இருக்கு, சாரி என் ஃப்ரெண்டு என்னால் கொஞ்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. ஸோ அவர் வந்து சொன்னார் மாதிரி எனக்கு ஷூட் இருக்குன்னாரு. ஆனால் கண்டிப்பாக அவருக்காக நான் வருவேன்டா அப்படின்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி எனக்காக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ரியோ. அவருக்கு எனக்கு ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. பிகாஸ் நாங்கள் 1 hour ஜோடிங்கிற ஷோவில் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். பட் அவர் இந்த நேரத்தில் அவர் படம் ஷூட்டிங்லாம் விட்டுட்டு எனக்கு இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரியோ அண்ட் சௌந்தரனாவும் அப்படிதான் ரீசெண்ட் டைமில் தான் பழக்கம். பட் பார்க்கும்போது எல்லாமே அவர் வந்து நிறைய விஷயங்கள் இன்ஸ்பைரிங்காக எனக்கு சொல்லியிருக்காரு. லைக் அவர் நிறைய சினிமா பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஸோ அவரும் எப்போதுமே வந்து பயங்கர மோட்டிவேட்டாகவே எப்பவுமே இருப்பார். என்ன வந்து பயங்கர மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. ஸோ அப்புறம் என்னோட முதல் குரு எனக்கு அப்படின்னு ராஜி பிரசாத் சார், நான் ஃபர்ஸ்ட் ஆக்டிங் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவர் இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ என்னோட ஒரு முயற்சிகளுக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்காரு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தென் ஷரத் வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷமா எனக்கு ஒரு விஜய் டிவிலேருந்து எனக்கு ஒரு பழக்கம் வரும். ஆக்சுவலாக அந்த சாங் போது அவனுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக கால் பண்ணி எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டேன். வீட்டில் இருக்கேன் அப்படின்னா, உனக்கு என்ன கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு. அவனுக்கு என்னென்ன ஆக்சுவலி தெரியாது. நான் ஒரு சின்ன ஒர்க் நான் வாடா அப்படின்னு கூப்பிட்டேன். ஒரு ஆல்பம் பண்ணுறேன்னா ஓகே அவன் கிளம்பி வந்தான். ஆல்பம் தான் என்ன கூப்பிட்றான் அப்படின்னா, நாங்கடா இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறான். ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்தான், வெயிட் பண்ணான், ஷார்ட் எடுத்துட்டோம். அப்புறம் வந்து எனக்கு முடிஞ்சிச்சா மச்சான் அப்படிங்கிறதுல இருக்குடா நீ ஆடுற மாதிரி இருக்குடான்னு சொல்லி கிட்டத்தட்ட க்ளோஸ் டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் அவன் இருக்கிற மாதிரி இருந்தது. பட் தேங்க்யூ ஸோ மச் சரத். ஏன்னா அந்த சின்ன ஸ்பேஸ்ல கூட அவனால் என்ன பண்ண முடியுங்கிறத வந்து எனக்கு பண்ணி கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் சரத். அண்ட் தென் இந்த சாங்கோட சினிமாட்டோகிராஃபர் ஜோசப் வந்து ஆக்சுவலி இப்போ ஸ்லோ மோஷன்ல நடக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து அவர் ஹை ஸ்பீட் ரொம்ப பிடிக்கும் யூஸ்வலாக. ஸோ அதனால அவர் வாக் அப் இருக்கான ஒர்க் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்குலாம் வந்து இவங்க சொன்ன கதை இந்த ஒரு சாங் இதுக்குள்ள எப்படி இவ்வளோ சீக்கிரமா அது வந்து முடிக்க முடியும் எடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும். இப்போ நாட்களும் எடுத்து ஷூட் பண்ணது 1.5 hours ஷூட் பண்ணோம் ஆக்சுவலி. அந்த ஒரு நாள் எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தேன். பட் ஆனால் அவர் வேற லெவலில் ஆக்சுவலி ஜோசப் பயங்கரமாக ஷூட் பண்ணிட்டார்.
அதுக்குள்ளே முடிக்க முடியுமான்னு தெரியாத நம்பிக்கையை பயங்கரமாக பண்ணி அது விஷுவல் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. என்ன அழகாக காமிச்சிருக்காரு. அந்த விஷுவலி இந்த சாங்கை சூப்பராக கன்வே பண்ணியிருக்காரு. மாஸ்டரோட மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த சாங்காக இருக்கட்டும், அம்முவோட எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜோசப். அண்ட் கம் டு முத்து எடிட்டர். எல்லாருக்கும் வணக்கம். செகண்ட் சான்ஸ் இந்த சிங்கிள் ட்ராக் ஆல்பம் வந்து நான் கோரியோ பண்ணியிருக்கேன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ப்ரௌடாகவும் இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எதனால் இந்த ஆல்பம் சாங் இதெல்லாம் பண்ணுறோம், உங்களுக்கெல்லாம் போய் சேர்றோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து, ஃபஸ்ட்டு இந்த மகேஷ் அப்படின்றவர் வந்து எல்லோரும் அடுத்த லெவல் போகணும், ஒரு படம் நடிக்கணும், இவர் நல்லா நடிக்கிறாரு, இவங்க அம்மு அவராணி இவ்வளோ ஒரு விஷயம்லாம் ஏற்கனவே நிறைய சாதிச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது இவங்க அடுத்தடுத்த லெவல் பண்ணும்போது இவங்கெல்லாம் டீமாக சேர்ந்து தான் ஒரு அடுத்த லெவல். எல்லோரும் கேட்பாங்க என்ன ஆல்பம் சாங், ஏன்னா படம் பண்ணலாமே. ஸோ ஒரு மோட்டிவேஷனே முதல்ல வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிஸ்ட் அடுத்த வாய்ப்பு, நல்லா எங்களால் சாதிக்க முடியும், எங்கள் திறமையை பாருங்கள் அப்படின்றது தான் இதோட மோட்டிவேஷன். ஸோ இந்த பாட்டை முதல்ல நார்மலாக மகேஷ் ஏதோ என்கிட்ட ட்ராக் கேட்கும்போது எனக்கு ஸ்டூடியோவில் அப்படின்னு ஒரு டம்மி வாய்ஸ் தான் கேட்டேன். பாட்டை கேட்டோன்னே ஐயோ சூப்பர் சாங்பா பண்ணலாம்ப்பா அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட் லெவலில் அடுத்த லெவலில் போகும்போது சரிப்பா இந்த பாட்டு இந்த பள்ளியில் இப்படி ஆடலாம் அப்படி ஆடலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம சபரீஷ் வந்து மாஸ்டர் நீங்கள் எங்கேயும் ஆட வேணாம், நீங்கள் ஒரு ஹூக் ஸ்டெப்ஸ் மாத்திரம் பண்ணால் போதும் அப்படின்னா திருப்பியும் அப்படின்னா இல்லைப்பா எங்கெல்லாம் தோணுது, இல்லை இங்கே இருக்கணும் அது மாதிரி ஒரு கான்செப்ட். ஏன் சபரீஷை பற்றி நான் சொல்கிறேன்னா, டைரக்டர் வந்து சீக்கிரமாக படம் பண்ணுவார், ஏன்னா பண்ண போகிறாரு. இந்த கான்செப்டை பார்த்தாலே தெரியுது. அவர் சொன்ன விஷயம், நாங்கள் அந்த ஷூட்டிங் பண்ணும்போதே நான் பாதி நேரம் நான் கேரவங்க தான் இருந்தேன். எல்லாம் ஆல்பம் சாங் சொல்லி டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் வந்து இல்லை ஷூட்டிங் போயிட்டுருக்கு மாண்டேஜ் படுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அது விஷுவலாக இன்றைக்கி நான் பார்க்கும்போது அந்த கான்செப்ட் ஒரு மகேஷும் அம்மு அபிராமியும் அந்த ஒரு லவ்லியான அந்த லவ்வை இவ்வளோ மினிட்ஸ்க்குள்ளே இப்படி ஒரு கதையை வந்து அவங்க சுருக்கி அந்த எடிட்டிங் பண்ணி நம்ம முத்து அதை அழகாக வடிவமைச்சு அதை பண்ணும்போது பார்க்கும்போது அப்படின்றது சூப்பர் சபரீஷ். நான் வந்து டான்ஸில் கொஞ்சம் அந்த ஸ்டெப்பு இல்லைனாலும் அதை முத்துக்கு நான் அப்புறம் வேறு நான் எங்கே 2 ஸ்டெப்பு காணாமல் கேட்டுறேன். இருந்தாலும் பட் நீங்கள் சீக்கிரம் படம் பண்ணணும். இதுவே பண்ணும்போது ஒரு பெரிய 2 hours படம் கொடுத்தா நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு. ஸோ அம்மா அப்புறம் சரி மகேஷும் சூப்பராக பண்ணியிருக்கேன். அந்த 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 கான்செப்ட் அழகாக வெளியே வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஸ்ரீபி. அவர் வந்து எங்களோட சாங் 2-3 சாங் அடுத்து வரப்போகுது. சூப்பர் சாங்லாம் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு சாம்பிள் தான் இந்த சாங்கு. ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். நான் வந்து ஏதாவது எங்கப்பா இந்த சாங் ஆல்பம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் மன்னிச்சுன்னு சொல்லுவார். அவருக்கு நான் பேர் வச்சுக்கிறதே மன்னிச்சு அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ ஹார்ட் ஒர்க்காக பண்ணி அவர் பாட்டை ஃபுல்ஃபில்லாக பண்ணி இன்றைக்கும் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் நாங்கள் சாங் கோரியோகிராஃபி பண்ணுற அந்த ஈவினிங் முன்னாடி வரைக்கும் அந்த மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சாட்டிஸ்ஃபைடாக ஆக மாட்டாங்க. நாங்களாம் துப்பாக்கி ரகுமான் சார் வந்து அலைக்கலைக்கா சாங்கப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 4 மணிக்கு ஒரு ட்ராக் வருது. அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் சொல்லும் போது அதை இன்றைக்கும் அந்த ஃபைனல் ட்ராக் வர வரைக்கும் அவரோட ஹார்ட் ஒர்க் பற்றி சொல்கிறேன். ஸ்ரீவி இதை நான் ஒரு நார்மல் டம்மி இந்த ட்ராக்கில் கேட்கும் போதே பாட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னேன். ஜிவி பிரகாஷும் நம்ம நரேஷ் ஐயரும் அந்த வாய்ஸில் கேட்கும்போது அந்த கோரியோவுக்கு நம்ம மேட்ச் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது உங்களோட வாய்ஸ். அந்த பாட்டை அந்த லெவலில் தூக்கிட்டு போச்சு. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும். ஆடியோ ட்ராக் கேட்கும் போதே ஒரு வைப் இருக்குது. சாதாரணமாக இந்த விஷுவல் இதெல்லாம் பாட்டு கேட்கலாம். பாட்டே ஃபஸ்ட் ஹிட். அதுக்கப்புறம் விஷுவல் வந்து சபரி வந்து ஒரு கான்செப்ட் பண்ணிட்டேன். நான் ஹூக் ஸ்டெப்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டீமுக்கே சூப்பராக இருக்கும். அதோட நம்ம ஜோசப் கேமராவில் நீங்கள் இந்த இடத்துல எங்கே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு கிளப்லேயும் ஒரு சாதாரண ஒரு கார்டன் அது மாதிரி ஒரு விஷயம். ஆனால் அது ஒன்றுமே தெரியாமல் அதை அழகாக ஒளிப்பதிவில் பண்ணியிருக்கேன் ஜோசப். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதுதான் அது நம்மளுக்கு கொடுத்ததில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு பையன் வளரணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. கார்த்திக் அந்த மாதிரி அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம எல்லாரும் நம்ம தினேஷ்லாம் சப்போர்ட் பண்ணுறது. தினேஷ் பற்றி சொல்லணும்னா நம்ம சிக்ஸர் ப்ரொடியூசர், அவர் ப்ரொடியூசர் தெரியும். நண்பரோட நீங்கள் ஹாட்ஸ்பாட்டாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், என்ன மாஸ்டர் எது வந்தாலும் பண்ணலாம். அப்படிதான் இது சரியாக போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தினேஷ் வந்து இன்னைக்கு அவரோட வளர்ச்சிக்கு வந்து நான் கூட 2-3 படம் சொன்னேன் கன்னடத்துலேயே மாஸ்டர் அது உடனே இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணி எல்லாருக்குமே பாசிட்டிவ் பண்ணார். ஸோ தினேஷ்க்கு இப்படி ஒரு பசங்க ஏதோ வளரணும் ஆசைப்படுறவங்களுக்குலாம் அவங்களாம் ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு பெரிய இன்னைக்கெல்லாம் யாரும் இல்லை. இன்னைக்கெல்லாம் அது பண்ணுறது பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் தினேஷ்க்கு.
சூப்பர் தினேஷ். மகேந்திரன் வந்து சான்ஸே இல்லை. என்ன ஆடு அவர் வந்து இப்போ ஒரு ஃபிட்னஸில் இருக்காருன்னா, ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு வந்து உப்பு இல்லாமல் இந்த மாதிரி நம்மளாம் என்ன இருந்தாலும் அப்போ ஒரு பிரியாணி படம் ஏதாவது சாப்பிட்ருவோம். இது பண்ணலாம் வந்து வயிற்ற கட்டி இதை பண்ணி இப்படி தான் டெடிகேஷனில் இப்படி தான் சின்ன வயசுலேருந்து வரணும், ஜெயிக்கணுன்ற வெறித்தனமாக இருக்கிற மகேஷ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். நானும் அவரும் ஆல்பம் பண்ணியிருக்கோம், நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மகேஷ் சாரி மகேந்திரன் சூப்பர். உன்னோட நான் அதான் சொல்கிறேன், இப்படி ஒரு ஃபிட்னஸை வச்சுக்கிட்டு இப்படி அதுக்கெல்லாம் வந்து சாதாரணமாலாம் இல்லை. என்னதான் உழைச்சி ஷூட்டிங் பண்ணாலும் நைட்லையும் பகல்லையும் இதை வச்சுக்கிறதே பெரிய விஷயம்ப்பா. சூப்பர். கோயிங் டு ராக். திருப்பி நம்ம ஒர்க் பண்ணி இன்னொன்று கலக்குவோம். தென் தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்டை வந்து நாங்கள் ரீல்ஸில் வந்து நீங்கள் லைட்டாக அங்கங்கே விட்ட ஸ்டெப்ஸ்லாம் கூட நாங்கள் ரீல்ஸில் பார்த்து இன்னும் அங்கேயும் போட்டு இதை நாங்கள் எல்லா 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் வந்து எல்லா எங்களோட ஸ்டூடியோஸ்லாம் இருக்குது, அங்கே இருக்கிற டான்ஸர்ஸுங்கெலாம் ரீல்ஸ் கொடுத்து எல்லோரும் இந்த பாட்டை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் சக்ஸஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்கள் ஸ்வீட்டாக வெயிட் பண்ணிவிட்டு எங்கள் எல்லாரோட தாட்ஸை வந்து கேட்டுட்ருக்கீங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக பேசிடுறேன். I want to thank the entire people on stage. ஃபஸ்ட்டு வந்து எங்களோட சாங் லான்ச்சுக்கு நாங்கள் கெஸ்ட் இன்வைட் கொடுத்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போனோம் எல்லாருக்கும் என்னோட பர்சனல் தேங்க்ஸ். பீட் ரியோ ப்ரோ, சவுந்தர் ப்ரோ, அப்புறம் மாஸ்டர் மஹேந்திரன் ப்ரோ, அண்ட் தென் நம்மளோட தினேஷ் அண்ணா, பாலா அண்ணா, எல்லாருக்குமே ஐ வாண்ட் தேங்க். பிகாஸ் ரொம்ப பெரிய மனசு வேணும் இன்னொருத்தவங்களோட வளர்ச்சியில் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த பிஸி ஸ்கெடியூலில் வரத்துக்கு. ஸோ ரொம்ப நன்றி. And I want to thank respected Vairamuthu sir and G.V. Prakash sir and everyone. Naresh Iyer ரொம்ப சூப்பராக பாடிருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் நம்மளோட விழாவோட ஸ்டார் ஸ்ரீ ப்ரோ ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்கீங்க. எனக்கு மெயினாக என்ன தெரியுமா, இவங்களோட டேலண்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதை தாண்டி இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப கைண்டான பீப்புள். த வே தே லவ் தேர் ஃபேமிலி, த வே தே சப்போர்ட் தேர் ஒய்ஃப். இப்போ ஸ்ரீப்ரோவாக இருக்கட்டும், எப்போவுமே ஷெரன் அவங்க தான் எனக்கு ஹேர் அண்ட் மேக்கப் பண்ணாங்க. இந்த இதில் ஃபுல்லாக ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஒரு நல்ல ஒரு சிஸ்டராக இருந்து எனக்கு அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு நாளும் ஷூட் வரும்போது இவர் தான் வந்து ட்ராப் பண்ணுவார், இவர் தான் பிக்கப் பண்ணிட்டு போவார். அது பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் த வே மகேஷ் ப்ரோ தேங்க்ஸ் ஹிஸ் ஒய்ஃப், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் நம்மளே பார்த்துக்க முடியும், சபரி ப்ரோட ஒய்ஃப் அவங்க இருப்பாங்க, அவங்களையும் நான் மீட் பண்ணியிருக்கேன் ஹாட்ஸ்பாட்டில், அவங்க சன். ஸோ ஒரு ஃபேமிலி பாண்டிங்காக அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி. த ப்ரொடியூசர் தேங்க்யூ ஸோ மச். டிஓபி, எடிட்டர் தேங்க்ஸ். ஏன் சீன்ஸ் நீங்கள் கட் பண்ணலாம், தேங்க்யூ. அண்ட் தென் நம்மளோட ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு நம்மளோட ப்ரோ, எவ்வளோ ஸ்வீட். சரத் ப்ரோ எவ்வளோ ஸ்வீட். சீரியஸாக அது நம்மளும் ஒரு ஆர்டிஸ்டாக ப்ரூவ் பண்ணும்போது வந்து யோசிக்க தோணும்ல, எங்கேயா இருந்தாலும் என்ன ஒரு சீன் தானா அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் ஸ்வீட்டாக ஸ்டேஜ் வந்து ப்ரொமோஷன் வந்து இட் டேக்ஸ் பிக் ஹார்ட். பர்சனலி மகேஷ் ப்ரோ, யூ ஆர் வெரி வெரி டேலண்டட். உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே ஒரு நியூ கமராக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எனக்குமே யோசிக்காதீங்க. யூ ஆர் வெரி டேலண்டட், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். கண்டிப்பாக யூ கெட் த பிளேஸ் தட் யூ டிசர்வ் டு பி. மை ஹார்ட்லி விஷஸ். அண்ட் சபரி ப்ரோ, இந்த ஹாட்ஸ்பாட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணோம், அவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாரு. அங்கேயே வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பார். ஒரு சீனுமே வந்து ஒரு 10 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ப்ரோ புரிஞ்சிச்சு அப்படின்னு ஆனாலும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இட் ஷோஸ் இஸ் பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா. நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் மூவி எடுக்கணும். ஐ ஹோப் டு ஒர்க் வித் யூ சூன். வெரி வெரி ஹாப்பி த வே இட் டர்ன்ட் அவுட். ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். நம்பி இந்த மாதிரி ஒரு அப்கமிங்காக வரவங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து இட் டேக்ஸ் ஹியூஜ் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க. ரக்ஷிதா எனக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ரக்ஷிதா. means a lot to me. So I want to thank everybody heartfully. Press media எல்லாருக்குமே thank you so much. Please support பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட growth. Thank you all so much. தேங்க்ஸ் சொன்னதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன்னு நினச்சேன். அங்கே உட்காரும்போது தான் மைக்கில் சொல்லலை. ஸோ ஸ்ரீதர் மாஸ்டருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து அவ்வளோ பொறுமையாக எனக்கு அவர் டான்ஸர், இப்போ சொன்னால் கூட ஆடிடுவார். நான் டான்ஸர் இல்லை, டான்ஸர் மாதிரி. ஸோ அதனால வந்து பொறுமையாக கிளாஸ்லலாம் ட்ரெயின் பண்ணி பண்ணார். நல்ல வேலை அவங்க தூக்கின ஸ்டெப்லாம் என் ஸ்டெப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எடிட்டர். ஆனால் ரொம்ப கைண்டாக வந்து ஸ்வீட்டாக அவர் வந்து ஒன்று சொல்லிக் கொடுப்பாரு. த வே என்கரேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே ரொம்ப யங் டீமாக இருப்பாங்க. அவங்க டாட்டரும் இப்போ கொரியோ பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் அ வெரி நைஸ் திங். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் நாங்கள் ரொம்ப லேட் நைட் ஷூட் போகும்போது அவர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுற டைமுக்கு தான் ஏர்போர்ட்டே போயிட்டு அங்கேயும் வீடியோ காலில் கனெக்டடாக இருந்து எங்களுக்கு சீன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு அந்த லெவலுக்கு டெடிகேஷன்லாம் நான் பார்த்ததில்லை. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹம்பிள் அண்ட் கிரேட்ஃபுல் டு டான்ஸ் அண்டர் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் ஐ விஷ் டு ஒர்க் வித் மோர். இன்னும் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி ப்ராப்பராக ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதர் மாஸ்டர். தேங்க்யூ.
பேமெண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். I'm not very comfortable talking, but thank you so much. இது லிட்டரலாக was a Saturday evening conversation. மகேஷை மீட் பண்ணும்போது காமன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக we were just talking. மீடியாக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது, எங்களுக்கு சுத்தமாக கனெக்ஷன் இல்லை இந்த இண்டஸ்ட்ரி. சரி பிடிச்சிருந்தது இந்த ஷார்ட் ஃபிலிம். சரி பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்டில். ஸோ ஹியூஜ் தேங்க்ஸ் டு மகேஷ் டு ஸ்டார்ட் வித், பிகாஸ் அவர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒன்று சொன்னார். நீங்கள் பேபி ஸ்டெப்ஸ் எடுங்க, லைக் ஒரு இவ்வளோ போட்டிங்கன்னா இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, லைக் அந்த இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் ஒரு லேமன் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணார். சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போன்னு. அப்போ மகேஷ் சொன்ன சில விஷயங்கள் தான், என்கிட்ட டீம் இருக்கு, இவங்க தான் ஹீரோயின், வெரி ஷியோர் அமோகிராமியை போய் கேட்கலாம், நான் அவங்க அப்பா கிட்ட கதை சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் மேக் ஷூர் திஸ் இஸ் த டீம். சபரி தான் டைரக்டர், ஸ்ரீவி தான் மியூசிக். இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக எனக்கு இதுதான் வேணும் இப்படி தான் வேணும்னாரு. அஃப்கோர்ஸ் எனி ப்ரொடியூசருக்கு ஒரு கொஞ்சம் இவ்வளோ பண்ணணுமா இவ்வளோ செலவு பண்ணணுமான்னு நர்வஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கட்டை அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வைரமுத்து லிரிக்ஸ் அனுப்பிச்சாங்க, சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை, இது எப்படி நீங்கள் ஆல்பமாக எடுக்க போறீங்க. நான் கேட்டேன் அவர்கிட்ட, இது ஹவு டஸ் திஸ் ஒர்க், இதை பார்த்தா கதை இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு. அப்புறம் திருப்பி ஒரு அடுத்த கட்டு அனுப்புவாங்க. அதில் நாங்கள் ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவோம், இதில் ஜிவி பிரகாஷ் வாய்ஸ் இப்படி இருக்கே, நரேஷ் ஐயர் வாய்ஸ் இதில் இப்படி போடலாமா. அப்போதான் யார் ஸ்ரீவிலாம் எவ்வளோ தடவை என்ன திட்டினாருன்னு தெரியல, இவங்க என்ன வாய்ஸ் எல்லாம் மாற்ற சொல்றாங்க அப்படின்னா. we all had our own fan moments because நரேஷ் அவர் வரும்போதே சொன்னேன், இவங்க பெரிய ஃபேன் நாங்கள். ஸோ வெரி ஹாப்பி he sang on this song. So I'm very happy that this whole team is very talented. Of course நான் உங்ககிட்ட சொன்னேன் மதம் வந்துட்டு, she looked amazing on screen. Thank you so much to have accepted அவர் மகேஷ் சொன்ன மாதிரி to act with a new team. It's amazing. அவங்க ஜோசப் அண்ட் முத்து பத்தி சொல்லன்னா அப்புறம் திட்டுவாங்க. ஒரு பக்கத்துலயே உட்காந்துட்டு இருந்தாங்க, நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, யார் யார் பத்திலாம் சொல்லலன்னு. பட் தேங்க்யூ ஸோ மச். என்ன இருந்தாலும் நீங்க ஒரு ஸ்ரீதர் மாஸ்டர் ஸ்டெப்ஸை கட் பண்ணியிருக்க தேவையில்ல, அவ்வளோ அது பார்த்துக்கோங்க அவர் கொஞ்சம். பட் ரொம்ப அழகா வந்திருந்தது. லைக் ஐ சேட், நான் ஒவ்வொரு கட்டும் பார்க்கும்போது ஐயோ இல்லை என்ன இருக்குது எனக்கு ஒரு ஒரு மிடில்ல பார்க்கும்போது கொஞ்சம் புரியல. பட் த ஃபைனல் வெர்ஷன் இஸ் வெரி குட். வி ஆர் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். Saving the best for the last. Sabri, I think we met a couple of times. ஒவ்வொரு டைமும் அவர் ஒரு பேஷனோட அவர் பேசும்போது தான் எனக்கு அது மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்தது. வந்து சபரி வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட், இது இப்படி தான் இருக்கணும், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவர் தான் முக்கால்வாசி கன்வின்ஸ் பண்ணாரு. ஸோ அகெயின் தேங்க்யூ. அண்ட் அகெயின் இங்கே இருக்க நிறைய கெஸ்ட் எனக்கு தெரியாது பர்சனலி, பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். லைக் தே செட், இட் மீன்ஸ் அ லாட் that you're here supporting them, so thank you so much. Because the music, Srivi சொன்ன மாதிரி இன்னைக்கு தான் நான் first time பார்க்குறேன். I've never seen him, but I've heard your music a lot of times. Repeatல கார்ல போகும், ஒரு syllable-ம் கேட்டிருக்கோம். Come out really well. Thank you. I'm a very happy producer today. Thank you so much. And press, please support பண்ணுங்க. It's a new fresh team. Thank you so much for being here again. Thanks. நிஜமாவே இது ஜோக்கா தாங்க சொன்னேன், சாரிங்க. அழைப்பு மதிச்சு அந்த ப்ரெஸ் பீப்புள் அண்ட் எங்களோட எல்லாருமே ஆல்மோஸ்ட் லாஸ்ட் பாலா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு காலைல தான் நான் கூப்பிட்டேன். ஏன்னா நேற்று நைட் வரைக்கும் அவுட் பீட்டிங் வேலை போயிட்டே இருந்தது. எல்லாருமே ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மினிட் நைட்ஸ், பட் எக்ஸ்பெக்ட் பண்ணி கூப்பிட்டேன், அத்தனை பேருமே வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு வேணும். ஏன்னா எல்லாருமே மண்டே மார்னிங் வீக்கெண்ட் முடிச்சுட்டு வரப்போ எல்லா வேலைகளும் நிறையா கூஞ்சு தான் இருக்கும். எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஐ ட்ரை டு கீப் இட் as short as possible. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனது இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மகேஷோட பேஷனோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் வரப்போ, இந்த சினிமாவில் நிறைய பேர் பேஷனேட்டாக இருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் பக்கத்துலேருந்து வெற்றியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு மனுஷன். நான் இன்னைக்கு காலையில் கூட பிரசாத் லேப்ல உட்காந்து நான் நேற்று நைட்டே அவருக்கு தெரியும் எல்லா வேலையும் முடிச்சு ஜம்முன்னு வாங்க நாளைக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். காலையில் ஏன்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டாரு. முதல் வேலை நீங்கள் அமைதியாக வாங்க, நீங்கள் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோன் வச்சேன். ஸோ அதுதான் அவரோட பேஷனோட முழு ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ஆல்பம். அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஒரு ரிஸ்கான ஃபேக்டராக பார்க்காம இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தாரு. ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஹீரோ ஆகுன்னு நினைக்கிறீங்க, நான் டைரக்டர் ஆகுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஆல்பம் சாங் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு கதையை வெளிப்படுத்தினாதான் நீங்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும், நான் எப்படி டைரக்ட் பண்ணுறேன்னு தெரியும். ஸோ அதுக்காக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவரை படத்தாத பாடலை, பிகாஸ் இப்போது பாட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க, ஃபுட்டேஜாக 7 minutes இருக்கும். பட் நாங்கள் ஷூட் பண்ணது 1.5 நாள்.
அதில் ஒரு ஹாஃப் டே வெறும் டான்ஸ் தான். ஒரு நாளில் நாங்கள் 4 லொக்கேஷன் ஷூட் பண்ணோம். ஸோ அப்போது ஆர்டிஸ்ட் கோஆப்ரேஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் மகேஷ் எல்லா ஷாட்லையும் இருக்குது. இப்போ அபிக்கு ஐ ஹேட் ஒரு சின்ன பிரேக் அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். பட் மகேஷ்க்கு வேறு வழியே இல்லை. இப்போ அபிக்கு பிரேக் கொடுக்குற டைமில் அவர் வச்சு நான் தனியாக ஷூட் பண்ணுற ஷூட்லாம் போர்ஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணும். ஆல்மோஸ்ட் ஒரு 24 hours நான் ஸ்டாப். அண்ட் இஸ் அன் ஆக்டர். இப்போது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நம்ம ஒர்க் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம மூஞ்சி வரப்போகிறது இல்லை, நமக்கு பாடி தான் வேலை செய்ய போகுது. அவருக்கு ஃபேஸ் வரப்போகுது. ஆனால் 24 hours வித்தவுட் தூக்கம் அவர் ஒர்க் பண்ணார். அவர் எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல அவர் அண்ட் ஹீஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் பர்சன் டூ. மதுன்ற ஒரு ப்ரொடியூசர், கார்த்திக்ன்ற ஒரு ப்ரொடியூசர் அவர் நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் கொஞ்சம் நான் கம்ஃபர்டபுளாக இல்லை, இன்னொரு நாள் ஷூட் பண்ணலாமாடா அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா ஆப்வியஸாக அதை பற்றி நம்ம யோசிச்சிருக்கோம். பட் நான் இழுப்பு எல்லாத்துக்கும் அவர் வந்ததால தான் நடந்தது. ஸோ டில் டேட் ஒரு ஹீரோவாக மட்டும் இல்லாமல் மது அண்ட் கார்த்திக், மது ஜஸ்ட் ஃப்ளூ ஃப்ரம் US yesterday night. ஸோ இந்த ப்ராஜெக்டோட என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு தான். ஸோ நானும் அவர் மட்டும்தான் எல்லாத்துக்குமே ஓடணும், எல்லாத்துக்குமே தேடணும். ஸோ இந்த ப்ராஜெக்டோட என்ன இதுவாக இருந்தாலும் அது மகேஷோட பேஷனோட ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ கம்மிங் பேக் டு அபி, நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு 3 நாள் ஈஸிலி ஒரு 3 நாள் ஷூட் பண்ண வேண்டிய ஆல்பமை ஒரே நாளில் ஷூட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஹீரோயின் தேடணும். அப்போது அபி ஐ ஹாவ் அ கனெக்ட் வித் ஹர். ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஷீஸ் அ வெரி விஷர், ஷீஸ் அ வெரி குட் ஹியூமன். ஆஃப்டர் ஆல் என் ஃபேமிலியோடய அவங்க பயங்கர கனெக்ட். எப்போ பார்த்தாலும் பையன் எப்படி இருக்கான், வயசு எப்படி இருக்கான் நான் முதல்ல கேட்பாங்க. ஸோ அபிகிட்ட கேட்கலாம், அவங்க கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் ஆப்வியஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அவங்க தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜையும் சைமல்டேனியஸாக படம் பண்ணிருக்க ஒரு ஹீரோயின். நான் ஒரு வாய்ப்பு தேடுறவங்க கிட்ட போய் நம்ம ஆல்பம் கேட்கறது தான் வழக்கம். அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க பாட்டை பற்றி கேட்டதை விட அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணது தான் ஜாஸ்தி. நீங்கள் பண்ணுறீங்களா, நீங்கள் சூப்பர் பண்ணிடலாம், செம்ம ஹாப்பி ஃபார் யூ. அதே மாதிரி பாண்டி பஜார் ரோட்டில் ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலையில் 4 மணி வரைக்கும் நான் ஷூட் பண்ணிருக்கேன். ஆப்வியஸ்லி வி ஹாவ் அ வெரி கைண்ட் ப்ரொடியூசர். அவங்க கேரவன்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அபி ரெஸ்ட் எடுக்க. ஆனால் அவங்க போவே இல்லை. நானு ஜோசப் முத்து பட்ட பாட பார்த்துட்டு பக்கத்துலேயே நின்று இவங்க போயிட்டு நம்மளை கூப்பிடுறதுக்கு ஒரு டைம் ஆகும், அதனால இங்கே நின்றுவோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே ரெயின் எஃபெக்ட், அது டிசம்பர் மாதம், ரெயின் எஃபெக்ட் என்னென்ன இருக்க முடியுமோ ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண என்னென்ன இருக்க முடியுமோ எல்லாமே வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல தண்ணிக்கு அது எப்படி சொல்றது, பால் பாக்கெட்டே போட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நின்று கோஆப்ரேட் பண்ணிட்டு நான் லாஸ்ட் ஷாட்ல அப்படி சாரி அப்படி படுத்துட்டேன் அப்படின்னு சொல்றப்போ அவங்க கொடுத்த அந்த வார்ம் ஸ்பைட், என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஸோ ஹாப்பி ஆல் திஸ் ஹேப்பன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டில் டேட் இன்னைக்கு அந்த ஆன் டைம் இன்னைக்கு நான் நேற்று யாருக்குமே நான் டைம் லேட்டாக பெருசாக சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சின்ன டிலே இருக்கும் எக்ஸ்பெக்ட். அவங்களுக்கு மட்டும் தான் டைம் 10 மணிக்கு நீங்கள் வந்தா போகணும்னு சொன்னால் 9 மணிக்கெலாம் அவங்க நின்ட்டாங்க. அவங்க வந்ததுக்கு நான் உண்மையிலே அப்செட் ஆகிட்டேன். ஆத்தி லேட் ஆகுமே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அபி, தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ கைண்ட், தேங்க்யூ ஃபார் பீங் வெரி வார்ம், அண்ட் ஐ ஹோப் யூ ஸ்டே த சேம் ஆல்வேஸ். அண்ட் மது அண்ட் கார்த்திக், சத்தியமாக அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவங்க யூஎஸ் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நாங்கள் லிட்டரலி காசு எடுத்துட்டு ஓடினா கூட அவங்களுக்கு எங்களை பற்றி எதுவுமே தெரியாது. மகேஷை மட்டும் ஒரு 4 வார்த்தை கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ லேக்ஸ் ஆஃப் மணி என்ன ரிட்டர்ன் சொல்லணும்னா மகேஷ் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, இது இப்படி தான் இருக்க போகுது. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணி. இப்போ இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஈவெண்ட் பண்ணி இவ்வளோ ப்ரமோஷன்ஸ் இருந்து எல்லாமே ஐ டோன்ட் நோ ஹவு ஷி ஹேஸ் தட் கட்ஸ் டு டூ திஸ். அண்ட் எனக்கு எப்பயுமே இப்போ இன்னைக்கு பாட்டு முடிஞ்சோடனே கூட நான் முதல்ல கேட்டது மது நீங்கள் ஹாப்பியா அப்படின்னா. ஏன்னா மது ஹாப்பினா எனக்கு ஹாப்பி அப்படின்னு ஒரு சொன்னாங்க. ஏன்னா என் நம்பி காசு போட்டிருக்காங்க. ஸோ ஷீஸ் அ வெரி வார்ம் பர்சன். ஒரு 2 மீட்டிங் தான் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அண்ட் வி ஹேட் அ வெரி பியூட்டிஃபுல் கனெக்ஷன். ஷீஸ் அ வெரி வெரி ஸ்வீட் பர்சன். அவங்க ஒரு கப்பலாகவே ரொம்ப ஸ்வீட். கார்த்திக் மதுன்ற கப்பலாகவே ரொம்ப ஸ்வீட். ஏன்னா அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், என்னோட அடுத்த நான் எழுதுற கதையில் கப்பல் பேரே நான் கார்த்திக் மது தான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு உங்களை அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு. அந்த கப்பலாக ரொம்ப ஸ்வீட். காலேஜில் சும்மா இங்கே SSN லவ் பண்ணி ஒன்றாவே யூஎஸ் போய் ஒன்றாவே செட்டில் ஆகி இப்போ அங்கே ஜாலியாக ஒரு ஹாப்பியான ஒரு ஐடல் கப்பல் அவங்க. ஸோ வெரி தேங்க்யூ, no words, and hope the result pays you well. So Shribi, musician, again Mahesh மாதிரியே ஒரு person, very 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 passionate. 7 வருஷங்கிறதுலாம் சும்மா இல்லை, வெரி வெரி பேஷனேட். இப்போ வரைக்கும் நான் அவர் தான் வைரமுத்து சார்கிட்ட கூப்பிட்டு போனார். அவர் ஏதோ ஜோக் பண்ணுறாரு, சரி சும்மா போய் வைரமுத்து சாரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் போனோம். பட் ஹீ மேட் தட் ஹேப்பன். அதே மாதிரி ஒவ்வொரு நிறைய சார் உள்ள கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து எல்லா விஷயங்கள்லையும் ஹீஸ் மேட் ஷூர் தட் திஸ் ஆல்பம் இவால்வ்ஸ். அந்த ஃபைனலி அபிக்கு மேக்கப் போடணும், ஆன் வந்து இருக்கணும் அப்படின்றப்போ ஷெரினை கூட்டிட்டு வந்து என் ஒய்ஃபை மேக்கப் போட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே லிட்டரலி அவர்
ஷூட்டிங்கில் மியூசிக் டேரக்டருக்கு என்ன வேலை, ஆனால் காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவர் அங்கேயே உட்காந்துருந்தாரு டு பி வித் ஷெரின். அண்ட் ஷெரின் ரொம்ப தேங்க்ஸ், அவங்களோட க்யூட்டான 2 குழந்தைங்கள வீட்டில் விட்டு விடிய விடிய ஆர்டிஸ்டோட ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ ஷெரின் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் தென் ஸ்ரீதர் மாஸ்டர், சாரி சொல்லுமா ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லுமான்னு தெரியல. ஸோ அண்ட் ஹி வாஸ் வெரி, எப்படி சொல்கிறது, ஹி வாஸ் வெரி கைண்ட். ஸோ ஒரு ஆல்பம் 1.5 நாள் தான் நம்ம ஷூட் பண்ணுறோன்றப்ப நமக்கு நேச்சுரலி ஆஃபீஸ் போடுறதுக்கு டைம் அண்ட் அதுக்கான ரிசோர்ஸஸ் தான் நமக்கு இருக்காது. எங்களோட ஆஃபீஸ் அவரோட ஸ்டுடியோ தான். மகேஷ் கூட அடிக்கடி கலாய்ப்பார், ஆகும்னா அரசியல்வாதி மாதிரி 10-15 பேர் அந்த அவர் ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம், நான் இங்கே டெய்லி கிளாஸ் நடக்குது, அதை ஹெசிடேட்டே பண்ணாமல் அந்த அப்படி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதே அவர் தான். ஸோ இட் வாஸ் வெரி, நாங்கள்லாம் அவர்கிட்ட ஹெல்ப்பாக தான் கேட்டோம். அவர் அப்போவே லைக் எங்கள் ஆல்பமோட லாஸ்ட் டே ஷூட்டில் வந்து ஹி ஹேட் அ ஃப்ளைட் டு கேஷ் பை 6 AM. நாம ஷூட்டிங்கே முடிக்கல, அப்புறம் எப்படி அவர் ஃப்ளைட்டை கேஷ் பண்ணார். ஸோ 4:30க்கு அவர் கிளம்பிட்டா. நான் தெளிவாக சொல்லி அனுப்பிச்சேன், மாஸ்டர் லாஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டெப் தான் எடுக்கணும், ப்ளீஸ் எனக்கு அசிஸ்டன்ஸ் மட்டும் அனுப்புங்க, அவங்க காலேருந்து அந்த ஹுக் ஸ்டெப் தான் எடுக்கணும், வெரி வெல் ப்ராக்டிஸ். சரி சரி மண்டையாட்டிட்டு அவர் வெண்ட் ஆஃப். அப்புறம் ஒரு டேக்கு போயிட்டே இருக்கு. மாஸ்டரே இல்லை, ஏன்னா எனக்கு இன்னொரு மாண்டேஜ் இருக்கும், ஏன் டேக்கு போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா மானிட்டர்ல வீடியோ கால் உட்காந்து பார்த்துட்டு குட்டி குட்டியாக விரல் இப்படி இருக்கணும், கை இப்படி இருக்கணும், இன்னும் கொஞ்சம் எனர்ஜி, மகேஷ் எப்படி பண்ண சொல்லு, அப்படி எப்படி பண்ண சொல்லுன்னு. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. இவ்வளோ தூரம் போய் ஹீஸ் பீன் த லைக் ஆஸ்தான கொரியோகிராஃபர் ஃபார் விஜய் சார் அட் அ பாயிண்ட் அண்ட் ஹீஸ் ஸ்டில் டூயிங் த பீக் சாங்ஸ். இவ்வளோ பேஷனேட்லாம் எப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அண்ட் இஸ் பீன் வெரி பேஷனேட், வெரி கேன். இப்போ வரைக்கும் ஃப்ரம் டூயிங் ரீல்ஸ் அண்ட் எவ்ரி திங் அவர் தான் ஃபோர் செட்டர், அவர் தான் ஃபோர் ரன்னர். இந்த ஆல்பம் இஃப் அட் ஆல் இட்ஸ் கோயிங் ஃபார்வர்ட், இட்ஸ் எக்ஸ்பேண்டிங், ஸ்ரீதர் மாஸ்டர் இஸ் த மெயின் பர்சன் அண்ட் ஜோசப் அண்ட் முத்து. ஸோ நிறைய டைரக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க, சின்ன வயசுலேருந்து யாராவது ஒருத்தர் கூட நான் சினிமான்ற டீமை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி நான் ஷேர் பண்ணது ஜோசப் தான். ஃபஸ்ட்டு பயங்கர ஹாப்பி, 2 பேரும் ஃபைனலி ஒன்றா ஒரே ஸ்டேஜில் அவன் டிஓபி நான் டைரக்டர்னு சொல்கிறது. அண்ட் கம்மிங் பேக் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் தாண்டி ஒர்க்காக அகைன் 3 நாளில் ஷூட் பண்ண வேண்டியது ஒரே நாள். அவன் என்ன பிளானிங் ஷார்ட் டிவிஷன்லேருந்து அவன் என்ன ஆனா, அவன் எவ்வளோ பாடுபட்டான் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அடுத்த ஒரு ஷார்ட் பிளான் பண்ணிருக்கப்போ அங்கே என்ன அடுத்த ஷார்ட் என்ன இன்செர்ட் வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரியும், அதை ஷூட் பண்ணிருப்பான். ஸோ தட் இஸ் ஹவ் ஹி வாஸ். நேற்று அவுட் எடுத்து பிரசாத்ல, ஏன்னா தி ஸ்க்ரீனிங் வாஸ் பிளான்ட் ஆன் 27th, பட் சில லாஜிஸ்டிக் இஷ்யூஸால 24th. நான் எஸ் சொல்லிட்டேன், வேற என்ன பண்ண முடியும். ஸோ நான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டேன். ஸோ அவனுக்கு நாளைக்கு ஷூட் இருக்கு, ஃபீச்சர் ஃபிலிம் அவன் ஷூட் பண்ணிருக்கான். அவனுக்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி மச்சான் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லி நேற்று நைட் 9 மணி வரைக்கும் அவங்க இதில் தான் இருந்தான். பேனில் தான் அவங்க ஷூட்டிங்காக எல்லா விஷயத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறேன்னா. ஸோ தட் இஸ் ஹவ் இஸ் வி வில் கோ பிளேசஸ் டுகெதர் அப்படின்னு நான் நம்புகிறேன்.